Hello students. Today we are going to learn about two example problems. Okay. It's a continuity of our last class. Okay. These two example problem is important. So listen and watch carefully students. Let's begin our class. Okay students. See the question first. That is example number 3.11. Identify the forces acting on the blocks A, B and C as shown in the figure. Okay. Identify the forces acting on the blocks A, B and C as shown in the figure. Okay. Three blocks will be placed in one table. Okay. So ஒன்று மேலே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் த்ரீ டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்கக்கூடிய த்ரீ பிளாக்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிளாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 3 mark கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 3 mark கொஸ்டின். ஓகே, ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா பாருங்கள். 3 பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டேபிளில். அந்த பிளாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக ஒரு பிளாக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, இண்டிவிஜுவலாக ஒரு பிளாக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன. ஸோ நம்ம இந்த கேஸ் எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 3 பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த 3 பிளாக்ஸை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளாக் இப்போ ஏங்கிற பிளாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகே, see the solution first students. ஓகே, forces on block A. ஃபஸ்ட்டு பார்க்குறது எங்கே பார்க்குறோம்னா, பிளாக் ஏல என்ன ஃபோர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. நமக்கு அட் வெரி பிகினிங் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ ஒரே ஒரு புக் மட்டும் ஒரு டேபிளில் இருக்கும் பொழுது, அந்த புக்கு ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னங்கிறது நம்ம பார்த்தோம். 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். 2 kind of force will be acted in a book. One is a downward gravitational force and another one is a normal force. Okay, already you know one. ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ பிளாக் ஏவாக இருக்கட்டும், பிளாக் பியாக இருக்கட்டும், பிளாக் சியாக இருக்கட்டும், இந்த 3 கேஸ்லேயும் அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயே வரும். ஓகே, ஸோ இப்போ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், forces on block A, the downward gravitational force extracted by the earth. ஸோ இப்போ பிளாக் ஏல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் டுவர்ட்ஸ் த எர்த். எர்த்துக்கு டுவர்ட்ஸாக ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். எதில் சார்? பிளாக் ஏங்கிற பிளாக்ல. ஓகே, தட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு m of A into G. This m of A is the mass of the block A. Okay, m of A is the mass of the block A. And G, you know one, that is acceleration due to gravity. Okay students, so first force, that is downward gravitational force extracted by the book. இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், டுவர்ட்ஸ் திஸ் ஒன், இந்த டைரெக்ஷன் இருக்கும். ஓகே, இந்த டைரெக்ஷனில் இருக்கும். m of A into Gங்கிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த்தில் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன சார்? நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் சார்? அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். ஒரு நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரெக்ஷன் இருக்கும். எங்கேருந்து சார் இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ், அப்வர்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்டட் த பிளாக் பியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகக்கூடியது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே 2வது பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. த அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை அ பிளாக் பி, தட் இஸ் என் ஆஃப் பி. ஓகே, திஸ் இஸ் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ 2 ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதை அப்படியே ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறோம். எதுக்கு சார்? பிளாக் ஏக்கான ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, அப்போ பிளாக் ஏவை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம்? இட்ஸ் லைக் எ ஆப்ஜெக்ட், இட்ஸ் லைக் எ பாயிண்ட். அப்போ ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். தட் பாயிண்ட் இஸ் ஏ. ஓகே, திஸ் இஸ் பிளாக் ஏ. ஓகே, திஸ் இஸ் பிளாக், ஃபஸ்ட்டு பிளாக் ஏங்கிற பிளாக் எடுத்துக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அது அப்போ 2 forces. One is the downward gravitational force. The magnitude of gravitational force is m of A into G. Okay, upward force is normal force. It's extracted by the block B. B ல இருந்து extract பண்ணக்கூடிய இது. The magnitude of
two forces, normal force and gravitational force will be equal but opposite direction. So equal magnitude இருக்கிறத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? The length of the vector will be ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன லென்த்தோ அதே லென்த்தில் இங்கே ட்ரா பண்ணுறோம். Okay students, that's all. So this is the force experienced or extracted by the block A. ஏங்கிற பிளாக்ல இருக்கக்கூடியது. ஓகே, செகண்ட் ஒன், தட் இஸ் ஃபோர்ஸ் ஆன் ஏ பிளாக் பி. இங்கே பார்க்குறோம், இந்த பிளாக் பியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் புக்கில் ஒரே ஒரு அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆகிட்டாச்சு. இங்கே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 2 டவுன்லோட் ஃபோர்ஸ் இருக்கும். எது சார் அப்படிங்கிறத நம்ம முதல் பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த 2 டவுன்லோட் ஃபோர்ஸ் என்ன, அப்புறம் ஒரு அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் என்ன, அதான் இங்கே சொல்லுவாங்க. ஓகே, see the forces on block B. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். The downward gravitational force extracted by the earth, that is m of B into G. Already I told m of B is the mass of block B. Okay, mass of block B, அதை இங்கே காட்டுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த mass of block B. Another one, இது எப்படி இருக்கும், towards the earth. Okay, that downward force it will be called gravitational force. Okay, gravitational force. Another one, normal force, it will be acted in the book. எங்கே சார் அப்படின்னா by block A. அப்போ ஒரு டவுன்லோட் ஃபோர்ஸும் அங்கே இருக்கும். எப்படி சார் அப்படின்னா இங்கே பிளாக் A வந்து எங்கே இருக்குது சார், இட்ஸ் சர்ஃபேஸ் ஆன் த பிளாக் பியில் இருக்குது. ஓகே, அப்போ இந்த பிளாக் ஏவுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க, டவுன்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ பிளாக் பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பிளாக் ஏவுடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸ், தட் இஸ் இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸுடைய ஆப்போசிட் ஃபோர்ஸ் அது டவுன்வர்ட் டைரெக்ஷன் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை எ பிளாக் ஏ. ஓகே, ஸோ அதுவும் பிளாக் பியில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னா இந்த சியுடைய சர்ஃபேஸில் பி இருக்கிறதுனால ஒரு நார்மல் ஃபோர்ஸு அப்வர்டில் இருக்கும், அது n of C. ஸோ அதான் இங்கே கிடைப்பாங்க. ஓகே, ஸோ பிளாக் ஏல 2 ஃபோர்ஸஸ், பிளாக் ஏல வந்து 2 ஃபோர்ஸஸ், பிளாக் பியில் 3 ஃபோர்ஸஸ். அந்த 3 ஃபோர்ஸஸ் என்ன, 2 ஃபோர்ஸ் காமன். ஒன்று டவுன்வர்ட் ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்வர்ட் ஆக்ட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ். Another one force will be included, that is downward force extracted by a block A. Okay, so 3 forces act in a block B. Okay, so அது அப்படி ஃப்ரீ பாடி டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள், தெரியும். Forces on block B, that is n of C, it's a upward force. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், block B it's a point. அப்போ அந்த block Bயில் பாருங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m of B into G is the gravitational force acted in a downward or towards the earth. Okay, another one, normal force extracted by a block A, this is n of A. அது எப்படி இருக்குன்னா downward to the block B, ஏன்னா ஏங்கிறது இங்கே இருக்கும், அதுக்கு டவுன்வர்டில் இருக்கும். another one, அந்த பிளாக் ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் இது ரெண்டே ஆட் பண்ணால் இதுக்கு ஈக்குவல் மேக்னிடியூடில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் எது சார், n of C. ஓகே, சிங்கிற சர்ஃபேஸ்லேருந்து கொடுக்கக்கூடியது. ஓகே, ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா தீஸ் டோட்டல் லென்த், த மேக்னிடியூட் ஆஃப் தீஸ் 2 ஃபோர்ஸஸ் ரெண்டே ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய லென்த்துக்கு தான் இங்கே இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸஸ் ஆன் பிளாக் பி. நெக்ஸ்ட் we can see the forces on block C. It's same ditto for forces on block B. ஓகே, ஸோ அதே மாதிரியே தான் இங்கே பார்க்க போகிறோம். ஒன்றே ஒன்று சேஞ்ச் ஆகும், இங்கே நார்மல் ஃபோர்ஸ் ஏ வர இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் பி வரும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது என்னென்னா டேபிள், ஏன்னா டேபிளில் இருக்குது, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, பிளாக் சி பிளேஸில் இருக்கிறது டேபிளில். ஓகே, இங்கே நார்மல் ஃபோர்ஸு எக்ஸ்ட்ராக்டட் ஆகிறது எப்படின்னு பார்த்தோம், பட் இங்கே என்னென்னா டேபிள் இருக்குது. ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம் நம்ம, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m of C mc into G. ஓகே, இது டவுன்வர்டில் இருக்கக்கூடியது. another one downward force எது சார்,
இந்த B உடைய downward normal force இருக்கும், அது N of B. Another one, normal force extracted by the block C in upward direction, that is table. Okay, so அதுதான் இங்கே 3 forces சொல்லுவாங்க. Okay, forces on block C. First one is the downward gravitational force extracted by the earth, that is M of C into G. Okay, it will be equal to F is equal to MA. அதைத்தான் modify பண்ணி எழுதலாம். Okay, second one, downward force extracted by block B, that is N of B. And the last one, upward force extracted by the table extract பண்ணக்கூடியது N of table. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த magnitude of these two forces, ரெண்டே ஆட் பண்ண வரக்கூடிய magnitude, it will be equal to this one. Okay students, that's all. So this example problem is very important. Okay, next we can see that example number 3.13. Okay, 3.13. Example 3.12 will be discussed in later students. Now we see that example number 3.13. See the question first students, that is example number 3.13. The position of the particle is represented by y is equal to ut minus half gt square. The position of the particle is represented by y is equal to ut minus half gt square. It's nothing but one of the equations of kinematic equations of motion. It's like a s is equal to ut plus half at square. இது டியூ டு அப்பர் டைரக்ஷனில் பார்ட்டிகளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன். ஓகே, ஸோ see the question here. What is the force acting on the particle? What is the force acting on the particle? And another one question is, what is the momentum of the particle? What is the force acting on the particle? And another one is that, what is the momentum of the particle? This is the two questions will be given, one expression will be given and the two questions will be given. Okay, so அப்போ நம்ம force கண்டுபிடிக்கணும், நமக்கு என்ன தேவை? We know the Newton second law, that is F is equal to ma. மாஸ் தெரியணும், ஆக்சலரேஷன் தெரியணும். ஓகே, இப்போ பார்ட்டிகளுடைய மாஸை நம்ம எம்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா கூட ஆக்சலரேஷன் தெரியணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு பொசிஷனை கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, another one, momentum கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. What is the formula for momentum? It is represent the letter P, that is m into v. Mass into velocity will be called momentum. Okay, so அப்போ momentum கண்டுபிடிக்கணும்னாலும் நமக்கு velocity தெரியணும், force கண்டுபிடிக்கணும்னா acceleration தெரியணும். ஸோ இப்போ velocity தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக acceleration கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ first we find velocity in given expression. எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? வெலாசிட்டியை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். வெலாசிட்டியை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் சார்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஓகே, see the solution for this problem students. Okay, to find the force we need to find the acceleration experienced by the particle. Already I told. So force find பண்ணால் நமக்கு acceleration தெரியணும். Okay, so what is acceleration? It's a second order differential form of position vector or position. Okay, second order differential form of position vector. At the same time, what is velocity? It's a first order differential form of position vector. Okay, first order differential form of position vector. Okay, this is the second order differential form of position vector. It will be equal to acceleration, that is a is equal to d square y by dt square. Okay, or another definition of acceleration, that is acceleration is equal to rate of change of velocity. Okay, here the velocity of the particle is in y direction. Y is equal to அப்படின்னா எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம், y equal to ut minus half gt square சொல்கிறாங்க. ஸோ அப்போ வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு? எந்த டைரெக்ஷனில்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் டைரெக்ஷன். அப்போ ஹியர் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஒய் இஸ் ஈக்குவல் டு ut minus half gt square. ஓகே, ut minus half gt square. திஸ் இஸ் த கிவன் எக்ஸ்பிரஷன். கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கலையா எக்ஸ்பிரஷனே அதான். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
ஓகே ut minus half gt square. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் சார்? வெலாசிட்டி கிடைக்கும். இந்த எக்ஸ்பிரஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி. எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சார்? டைமை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு we find velocity, then we find acceleration. ஓகே, see the differentiation. அப்போ differentiation எப்படி பண்ணலாம்? What is the formula for velocity? That is v is equal to rate of change of position vector, that is dy by dt. ஏன்னா இங்கே பொசிஷன் வந்து ஒயின்னு கொடுத்துட்டான். ஓகே, ஸோ இப்போ v is equal to dy by dt. Substituting y value, that is ut minus half gt square. Okay, ut minus half gt square by dt. இதே எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? செப்பரேட் பண்ணிடுங்க. d of u into t by dt minus half வெளியே எடுத்துருங்க d of gt square by dt. ஓகே, கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே எடுத்துக்கோம். இப்போ ஃபஸ்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன சார் வரும்னா u வரும். ஏன்னா யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி, இது கான்ஸ்டன்ட் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ u dt by dt 1, அதை விட்டுருங்க. Minus half g is a constant, acceleration due to gravity is constant, so not differentiate, half வெளியே எடுத்துருங்க. So remaining dt square by dt. Okay, what is the differential formula for x power n? Okay, that is d of x power n by dt or dx, that's equal to n into x power n minus 1. Okay, this is the formula. இப்போ இதை அப்படி இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ what is n? that is 2. அப்போ 2 முன்னாடி வரணும். tங்கிறது எக்ஸு, அப்போ முன்னாடி வச்சுக்கோங்க. what is n வேல்யூ? 2 minus 1. இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா u minus half g into t. ஃபஸ்ட்டு t எப்படி என்ன செய்யலாம்? 2வாக மாற்றுங்க. ஏன்னா t n வேல்யூ 2 முன்னாடி வந்துடும். x value here t, another n minus 1, 2 minus 1. okay, so அப்போ இந்த 2 cancel பண்ணுங்க. அப்போ u minus 1 into g t square, sorry, t square 2 minus 1 1. okay, so this is the velocity of the particle, u minus gt. சார் இப்படி நம்ம போகாமல் கொடுத்துருக்கூடிய எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம வெலாசிட்டி எழுதலாம் சார். அப்படின்னா எப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நமக்கு தெரியும், கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தெரியும். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனே v is equal to u plus at. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அப்வர்டில் இருக்கிறனால நம்ம என்னென்னோ ஏக்கு தான் மைனஸ் ஜி போடுவோம். அப்போ v is equal to u minus gt டைரெக்டாக எழுதலாம். இந்த டெரிவேஷனே தேவையில்லை. ஓகே, ஸோ இது சிம்பிளாக v கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இன்னொரு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற மெத்தட் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன? இப்போ v கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு மொமெண்டம் ஃபைண்ட் பண்ணிடலாம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மொமெண்டம்? தட் இஸ் p is equal to ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகே, திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் மொமெண்டம். ஹியர் த மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் we take m. அப்போ m இன்ட்டு வாட் இஸ் v? தட் இஸ் u minus gt. So this is the momentum of the particle. Question 2. அதே first question 3.13 கேட்டிருக்கக்கூடிய 3.13 கேட்டிருக்கக்கூடிய question. ஓகே, ஸோ அது கண்டுபிடிச்சிடலாம். m into u of g minus t. ஓகே, this is momentum. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we know that acceleration, that is a is equal to rate of change of velocity dv by dt. okay, so what is acceleration? That is dv by dt. so அப்போ v நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா d of u minus gt by dt. அப்போ டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். u டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, டைமை பொறுத்து பண்ண முடியாது. செப்பரேட் பண்ணிங்கன்னா இந்த டைம் போயிடும். அப்போ g கான்ஸ்டன்ட், அப்போ வெறும் மைனஸ் ஜி மட்டும்தான் வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் ஆன்சர் மைனஸ் ஜி தான். ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜின்னு வரும். ஓகே,
சரி, இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், u இப்போ இந்த v கம்பேர் பண்ணுங்கள். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை வச்சு u what is a minus g, சிம்பிளாக சொல்லணும்னா a is equal to minus g. ஸோ அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, what is the next question? Find the force applying Newton's second law, F is equal to ma. அப்போ m into minus of mg. okay, this is the force. okay, this is the force. okay students, that's all. so the negative sign எதை implement இங்கே implies பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, the negative sign implies that force is acting on the negative y direction. the force is acting on in negative y direction. negative y directionல அந்த force இருக்குங்கிறத சொல்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, that's all. so force எப்படி இருக்கு? exactly it's act in the object like projectile motion. projectile motionல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's all.